என் அன்பான மக்களே வணக்கம். அதாவது ஈசி இங்கிலீஷ் 19ஆம் பாகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 17வது பாடத்தில் நீடில் நான் உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தேன். ஹீ ஈட்ஸு அப்படின்னா ஹீ நீட்ஸ் டு பியை வச்சு ஹீ ஈட்ஸ் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீ நீடட், அவனுக்கு அது தேவைப்பட்டது. ஹீ நீடட் டு பி, அவன் இருக்க வேண்டிய தேவையில் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நீட்ஸ் நீடட் அதை வச்சு 2 வாக்கியம் சொல்லியிருந்தேன். அதில் சின்ன சின்ன தவறுகள் இருந்தது நான் நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் திருத்தி இப்போ ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்குறேன். இதில் எந்த குழப்பம் கிடையாது. நீங்கள் பயப்படாமல் இதை எழுதிக்கிட்டெல்லாம் படிக்கலாம். பாருங்கள், ஹீ ஈட்ஸ், அவன் சாப்பிடுகிறான். அதாவது ஹீ நீட்ஸ் டு பியில் ஈட்ஸ் வருது. ஓகே, அதுக்காக குழப்பிடாதீங்க. இப்போ இந்த ஈட்ஸ் எப்படி பிரிக்கிறதுனா, அங்கே நீட்ஸ் எப்படி பிரித்தோம்? ஹீ டஸ் ப்ளஸ் நீடு. அப்போ இங்கே ஹீ டஸ் ப்ளஸ் ஈட். இந்த ஈட் எது? V1 வினைச்சொல்லின் முதல் உருவம். ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங். இதுதான் V1, V2, V3, ஈட்டிங் V4 இல்லையா? அப்போ ஹீ டஸ் ப்ளஸ் ஈட், ஹீ ஈட்ஸை பிரித்தா டஸ் ப்ளஸ் ஈட்டுன்னு தான் பிரியும். அப்புறம் டஸ்கி ஈட்டுன்னு நம்ம சொல்லி கேள்வி கேட்குறோம். டஸ் முன்னாடி வந்துடுது, ஹீ பின்னாடி வந்துடுது. மாற்றி போட்டால் கேள்வி. இது நம்ம 2வது வாய்ப்பாடில் படித்தோம் நான் நினைக்கிறேன், 2வது ஈசி இங்கிலீஷ் 2வது பாடத்தில். அப்போ டஸ்கி ஈட், அவன் சாப்பிடுகிறானா. அந்த டஸ் முன்னாடி வந்துடும், ஹீ பின்னாடி போயிடும். இப்போ அதுக்கு பதில் எஸ், ஹீ டஸ். இதுதான் இங்கிலீஷ் பேசுகிற முறை. ஒரு கேள்வி கேட்டால் இது எஸ்ஆர்னோ கொஸ்டின். டஸ் ஈட், அவன் சாப்பிடுகிறானா, ஆமாவா இல்லையா, இதுதான் எஸ்ஆர்னோ கொஸ்டின். அவன் என்ன சாப்பிட்றாங்கிற எஸ்ஆர்னோ கொஸ்டின் கிடையாது, அது WH கொஸ்டின். அவன் என்ன சாப்பிடுதான், என்னென்ன சாப்பிடுதான், எப்படி சாப்பிடுதான், எங்கே சாப்பிடுதான், யார் கூட சாப்பிடுதான், எத்தனை மணிக்கு சாப்பிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் WH கொஸ்டின். இப்போ டஸ் ஹீ ஈட், அவன் சாப்பிடுகிறானா, அதான் இது எஸ்ஆர்னோ கொஸ்டின். அவன் சாப்பிடுதானா இல்லையா? எஸ், ஆமாம், ஹீ டஸ். அதாவது அந்த கேள்வியில் உள்ள வார்த்தையை போட்டு நம்ம சிம்பிளாக முடிச்சிருக்கோம். எஸ், ஹீ டஸ், அவன் சாப்பிடுகிறான். இப்போ நோ சொல்லணும் அப்படின்னா, நோ ஹீ டஸ் நாட்னு சொல்லலாம், நோ ஹீ டஸ்இன்ட், அல்லது நோ ஹீ டஸ் நாட் ஈட்னு சொல்லலாம். இல்லை, அவன் சாப்பிடவில்லை. இப்போ இந்த சாப்பிடவில்லைங்கிற வார்த்தை கடந்த காலத்துக்கும் குறிக்கும், நேற்று அவன் சாப்பிடவில்லைங்கிறதையும் குறிக்கும், இப்போ அவன் சாப்பிடலை. இப்போ நிகழ்காலத்தில் சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறதில்லை அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அவன் சாப்பிடுகிறதில்லை அப்படின்னா காலையில் அவன் எப்போதுமே சாப்பிடுகிறதில்லை, அது டெய்லி நடக்கிற காரியமாக ஆயிரும். அல்லது அவனுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு உணவுப் பொருள் அவனுக்கு பிடிக்காது, அதனால் அவன் அதை காலையில் முட்டையை அவன் சாப்பிடுகிறதில்லைன்னா எப்பவும் அவன் சாப்பிட மாட்டான்னு அர்த்தம். ஸோ நிகழ்காலத்துக்கும் சாப்பிடவில்லை தான் நம்ம சொல்லுவோம், பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம். நோ 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 ஹீ டஸ்இன்ட், அவன் சாப்பிடலை. அவன் சாப்பிடுதானாப்பா, இல்லை அவன் சாப்பிடலை, அப்படி தான் சொல்லுவோம். சரி, கடந்த காலத்துக்கு வாங்க. ஹீ ஏட், அவன் சாப்பிட்டான். இது அங்கே ஹீ நீடட் டு பி, அவன் இருக்க வேண்டிய தேவையில் இருந்தான். ஹீ நீடடை பிரித்தோம்னா டிட் ப்ளஸ் நீடு. வினைச்சொல்லின் 2வது வார்த்தையை பிரித்தோம்னா டிட் வரும். அதே மாதிரி ஏட்டுங்கிற வார்த்தையை பிரித்தோம்னா ஹீ ஏட். அதை பிரிக்கணும் பாருங்கள், டிட் ஹீ ஈட். இந்த 2வது வரி ஹீ ஏட் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தோம்னா ஹீ டிட் ப்ளஸ் ஈட். அப்போ டிட்டு எங்கேருந்து வந்தது? டிட்டு ஈட்டு கூட சேர போய் தான் அந்த ஏற்றுங்கிற வார்த்தையை வந்தது. அதனால தான் ஏற்று நம்ம ஒரு சுத்தியில் வச்சு உடைக்கும்போது, கற்பனையால் உடைக்கும்போது அதில் டிட்டுங்கிற வார்த்தை தூர வருது. ஹீ டிட் ப்ளஸ் ஈட். அதை தண்ணியை பிரித்தா H2O வர்ற மாதிரி இங்கே டிட்டு வருது. இப்போ அந்த ஹீ டிட் ப்ளஸ் ஈட்டை நம்ம என்ன செய்கிறோம், டிட்டை தூக்கி முன்னாடி போட போகிறோம். டிட் ஹீ ஈட், அவன் சாப்பிட்டானா அப்படின்னா எஸ் ஹீ ஏட், ஆம் அவன் சாப்பிட்டான். அல்லது எஸ் ஹீ டிட், அதாவது அந்த கேள்வியில் உள்ள வார்த்தையை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம். டிட் ஹீ ஈட்ஸில் அந்த டிட்டை தூக்கி எஸ் ஹீ டிட், அப்படின்னாலும் அதுக்கு அர்த்தம் அழகான அர்த்தம் தான். அதான் சூப்பர் இங்கிலீஷ். எஸ் ஹீ ஏட், ஆம் அவன் சாப்பிட்டான் என்பது கொஞ்சம் லோக்கல் இங்கிலீஷ். அப்புறம் நோ சொன்னோம்னா நோ ஹீ டிட் நாட் ஈட், இல்லை அவன் சாப்பிடவில்லை. நோ ஹீ டிண்ட், இல்லை அவன் சாப்பிடவில்லை, அதாவது அவன் சாப்பிடலை, இப்போ அவன் சாப்பிடலை. சரியா? ஸோ அந்த மாதிரி டூ வருது, டஸ் வருது, டிட்டு வருது.
இதை இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் 12 டென்சஸ் படிக்கும்போது ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன். அந்த கோவை பிரித்தா டூ ப்ளஸ் கோ, ஐ டூ ப்ளஸ் கோ. அந்த டூவை தூக்கி முன்னாடி போடுங்க, டூ ஐ கோ, நான் போகிறேனா, எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட், இல்லையா? எஸ் ஆமாம் நான் போகிறேன், நோ ஐ டோன்ட், அல்ல ஐ டூ நாட், நோ ஐ டூ நாட் கோ, இல்லை நான் போகலை, நோ ஐ டின்ட்டு, இல்லை நான் போகலை. இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாற்றி போட்டோம் இல்லையா, டூ ஐ கோ அப்படின்னா நான் போகிறேனா, இது கூட நீங்கள் வந்து WH வார்த்தை சேர்த்தீங்கன்னா அழகான இங்கிலீஷ் கிடைக்கும். வேர் டூ யூ கோ, அல்ல வேர் டூ ஐ கோ, எங்கே நான் போகிறேன்.